இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கோமதி தேசி. அரசியல் களத்தில் நடக்கிற பல விஷயங்களை தினமும் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் நம்ம கூட பேச இருக்கிறது விதைகள் இயக்கம் ஏழுமலை அவர்கள். வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி நேத்தே நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம். சிபிஐ விசாரணை போகட்டும், அதாகட்டும் எல்லாமே பேசியிருந்தோம். இப்போ சட்டசபையில் அதிமுக தரப்பினர் வந்துட்டு கருப்பு கலர் பேட்ச் அணிஞ்சிட்டு போனதாம். கிட்னி திருட்டு மற்றும் கரூரில் நடந்த இன்சிடென்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க கருப்பு கலரில் பேட்ச் போட்டு போயிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அப்பா அவர்கள் வந்து பிபியா அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய எகத்தாளம் தெரியுமா? அங்க 41 உயிர்கள் இறந்திருக்கிறது இந்த அரசினுடைய கவனக்குறைவால. இந்த திமுக திருட்டு பயலுக அங்க போயிட்டு மணச்சநல்லூர் அவனுக்கு சொந்தமான அந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏவுக்கு திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையை நேரடியாக கிட்னி திருட்டுலையும் கிட்னி சரியில்லைன்னு உடனே உன் கல்லீரல கூடுமான கல்லீரலையும் புடுங்கியிருக்காங்க. அதற்கு எதிராக இப்படி நடைபெறக்கூடிய இந்த அவலங்களை கண்டித்து ஒரு கருப்பு பேட்சை அணிஞ்சுக்கிட்டு ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சிகள் அன்றைக்கு சட்டசபையில போய் நேத்து களத்துல இறங்கி போராடி இருக்காங்க. அதை நினைவு கூறும் விதமாக அந்த கருப்பு பேட்சை அணிஞ்சிட்டு போறாங்க. அதுல எவ்வளவு எகத்தாளமா அப்பாவு கேட்கிறாரு, என்னங்க நீங்க கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு என்ன உங்களுக்கு பிபியா சுகரா அப்படின்னு கேட்கிறாருன்னா எவ்வளவு தெனாவிட்டு அவருக்கு. அப்ப 41 உயிர்கள் அவருக்கு எப்படி தெரியுது? ஒரு துச்சமாக, ஒரு நாயினுடைய உயிரை விட கேவலமாக அந்த திமுகவினர் நினைத்ததால் தான் அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. சரி, நீ தான் பிபியா சுகரான்னு நக்கல் அடிக்கிறல்ல, முதல் நாள்ல எதுக்கு அந்த கரூர்ல இறந்தவனுக்கு இரங்கல் தீர்மானத்தை என்ன கூந்தலுக்கு நீ ஏற்றன சொல்லு? எதுக்கு நீ ஏற்றுற? அவ்வளவு யோக்கியவனா இருந்தா ரோசக்காரனா இருந்தாக்க நீ முதல் நாள்ல அந்த 41 பேருக்கு தீர்மானம் ஏற்றிருக்க கூடாது. அப்ப நீ தீர்மானம் ஏற்ற, ஆளும் கட்சி நீ தீர்மானம் ஏற்றனா எதிர்கட்சி அதை துக்கமாக அனுசரிக்குது. அதை நீங்க எப்படி கேலி பொருளாக நீங்க சித்தரிக்கலாம்? அதை எப்படி நீங்க கேலியா பேசலாம்? அப்ப அப்பாவு வந்து ஒரு சபாநாயகர் என்பதை மறந்து விட்டாரு. சபாநாயகர் என்னங்க? அந்த சபைக்கு நாயகர். அந்த சபையில எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ 2 பேரையும் சரிசமமாக நடத்துவதுதான் அப்பாவினுடைய வேலை. நீ என்ன திமுகவுக்கு சேஞ்சாக தட்டிக்கிட்டு இருக்கிற? நீ என்னதான் திமுக கொத்தடிமையா இரு, அந்த நாற்காலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த சபாநாயகர் நாற்காலிக்கு அந்த மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு அரசியல் சட்டசபை வரலாற்றிலேயே அந்த நாற்காலிக்கு மிகப்பெரிய கரும்புள்ளி தான் அப்பாவு. இத்தகைய பேச்சு அவர் வாயிலிருந்து வருதுன்னா அவருடைய வயசுக்கு என்ன மரியாதை? அப்ப இத்தனை ஆண்டு காலம் நீ அரசியல் செய்ததற்கு என்ன மரியாதை? ஏதோ போற போக்குல பொறுக்கி பைய பேசிட்டு போற மாதிரி நீங்க பேசிட்டு போறீங்க. இது சபாநாயகருக்கு அழகா? கருப்பு பேச்சு அணிஞ்சிட்டு வந்து அணிஞ்சிட்டு போட்டோம், அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அது என்ன கேலியான பேச்சு? என்ன மாதிரியான அணுகுமுறை இது? இதை நீங்க திமுக எம்எல்ஏவா இருந்து வெளியில உட்காந்து பேசிருந்தாங்க நாங்க கேட்டுக்க மாட்டாங்க. அப்பாவும் இதே வெளியில போயிட்டு நான் திமுக எம்எல்ஏங்க, நான் திமுக கொத்தடிமைன்னு வெளியில போய் பிரஸ் மீட்டை சந்திச்சு இந்த மாதிரி பேச நாங்க கேள்வியே கேட்க மாட்டோம். ஏன்னா திமுக புத்தியே அப்படிதான் போவோம். எத்தனை பேர் செத்தாலும் அவன் புத்தி அப்படிதான். ஆனா அந்த சபாநாயகர் இருக்கையில அமர்ந்துகிட்டு நீ இப்படி பேசுறல்ல, இதை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது. எதிர்கட்சிகள் அந்த 41 உயிரை வந்து எவ்வளவு சென்சிட்டிவான வழக்கா எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அரசியல் வரலாறுல இப்படி ஒரு மரணம், ஒரு துயர சம்பவம் ஒரு கட்சியில நடந்ததே கிடையாது. எதிர்கட்சி, உச்ச நீதிமன்றம் எல்லாமே அதை சீரியஸா எடுத்துட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல வந்து இவர் இந்த மாதிரி பேசும்போது அது ஒரு பெரிய விஷயமாவே கண்டுக்கல அப்படின்ற மாதிரி இல்ல. அதுதான் இவனுக்கு வந்து அதை கடந்து போறானுங்க, அல்லது எளிமையா கடந்து போறாங்க. இப்போ கிட்னி திருட்டு வழக்கம் வந்து எங்க போச்சுன்னு தெரியலையே, யாரும் அதை பத்தி பேசவே இல்லையே. எங்க போச்சு அந்த பிரச்சனை? மூடி மறைச்சிட்டானுங்களா? எந்த ஊடகமும் விவாதம் நடத்தலையா? இப்போ 26 குழந்தைங்க செத்தாங்க, தமிழ்நாட்டில இருந்து மருந்து தயாரிச்சு எடுத்துட்டு போயிட்டு. அதை எந்த ஊடகங்கள் வந்து விவாதிச்சது? இப்ப கரூர் பிரச்சனை விஜயை டார்கெட் பண்றதால விஜயை ஒழிச்சிடலாம்னு சொல்றாங்க. இந்த கரூர் பிரச்சனையை திமுகவினுடைய ஊடகங்கள் அத்தனை பேருமே மாஞ்சு போட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை பிரச்சனை என்ன? அரசினுடைய தவறு என்னன்னு யாராவது பேசுனாங்களா? அந்த அரசினுடைய தவறு என்னன்னு ஒரு சின்ன பிட் நியூஸ் எடுத்து வச்சதுக்கு புதிய தலைமுறை சேனலை புடி விட்டாங்களா அரசு கேபிள்ல இருந்து? அப்போ எவ்வளவு அடக்குமுறையை இது பிரயோகிக்குது. ஏன் திமுகவினுடைய சதி இதுல வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அடக்குமுறையை திமுக அரசு ஏவி விட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, கரூர் விவகாரத்துல அந்த உயிரிழந்தவர்களுக்கு ஒரே நைட்டுல அத்தனை பேருக்குமே பிரேத பரிசோதனை பண்ணி அடுத்த நாளே எரிச்சிட்டாங்க அத்தனை பேர் உடம்பையும். 7 மணிக்கு அவ்வளவு பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் 7 மணிக்கு மேல பண்ணக்கூடாது. ஆனா அவசரமா அது பண்ணி மறுநாளே வந்து சரி பண்ணி தொலைஞ்சா போகுது, எதுக்கு உடனடியாக அவசரமா எரிக்கிற? அரசியல் காரணத்துக்காக நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ற, சரி ஓகே. எதற்காக அவ்வளவு அவசரமா எரிக்கிற? இப்போ நம்ம வீட்டுல ஒரு இறப்புனாக்க நம்ம சொந்தக்காரங்க, பழகினவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமாச்சி அத்தனை பேர் வந்து அந்த இறுதி துக்கத்துல கலந்துட்டு அந்த துக்கத்தை விசாரிச்சுட்டு போவாங்கல்ல. அந்த பணத்தை ஒரு நாளாவது அவன் பிறந்து விளையாடின மண்ணுல வச்சு கண்ணீர் மல்க அழுது அவனுடைய கவலைய ஆற்றாமைய வெளிப்படுத்துவாங்கல்ல. அதற்கு கூட ஏன் இந்த அரசு அனுமதிக்கல? எதற்காக அவசரமாக அந்த பிணங்களை தூக்கிட்டு போய் எரிச்சிங்க? அப்படி என்ன தேவை இந்த அரசுக்கு?
விக்னேஷும் மெரினாவில் விக்னேஷும் ஒருத்தவன் லாக்அப் டெத்தில் இறந்தான்ல, அவனோட உடலையும் குடும்பத்துக்கு கொடுக்காம உடனடியாக அவசரமா காவல்துறை கொண்டு போய் எரிச்சுது. அப்போ இந்த பிணங்களை கூட எதற்காக இந்த திமுக அரசு உடனடியாக அப்புறப்படுத்த நினைக்குது? அப்பதானே நமக்கு சந்தேகம் வருது இந்த திமுக மேல. நீ பிரேத பரிசோதனை பண்ற, சரி பண்ணி தோல, நீ அரசியல் காரணங்களுக்காக பண்ற, எங்கெங்கேயோ மருத்துவர்கள்லாம் அவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வந்து பண்ற, கேட்டா அவ்வளவு வசதி இல்லைங்க, பிணங்களை சேமித்து வைப்பதற்கு வசதி இல்லைங்க. ஏன் ஃப்ரீசர் பாக்ஸ் கிடைக்காதா? கரூர் மாவட்டத்தில் ஃப்ரீசர் பாக்ஸே கிடையாதா? இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு சாவு வீழ்ந்துட்டாலே அந்த ஊரில் ஒரு ஃப்ரீசர் பாக்ஸை வச்சு அந்த பிணத்தை 3 நாட்கள் வரைக்கும் வச்சு துக்கம் அனுசரித்து கொண்டு போயெல்லாம் புதைக்கிறாங்க. அப்போ நீ அவசரமாக எதற்காக கொண்டு போய் எரிச்ச? சில பேர் சில வழக்கம் இருக்கு, சில குடும்பங்களுக்கு சில வழக்கம் இருக்கு. சில குடும்பங்கள் வந்து பிணத்தை எரிப்பாங்க, சில குடும்பங்கள் வந்து பிணத்தை புதைப்பாங்க. நீ 41 பணத்தையும் எதன் அடிப்படையில் கொண்டு போய் எரிச்ச? இதுவே மிகப்பெரிய தவறு இல்லை. நீ பிணங்களை குடும்பங்கள்கிட்ட கொடுக்கணும். அப்போ இந்த பிணங்களை தான் நாங்க எரிப்போம், அரசு தான் எரிக்கும்னாக்க அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற பிணங்களை அரசே கொண்டு போய் எரி. எதுக்காக இந்த 41 பிணத்தை மட்டும் நீ கொண்டு போய் எரிக்கிற? அவசரமா எதுக்கு எரிக்கிற? குடும்பத்துக்கு தகவல் சொல்லாம, குடும்பம் வந்து துக்கம் அனுஷ்டிக்காம எப்படி கொண்டு போய் நீ எரிப்ப? அப்ப அதை எரிக்கிறனா எதையோ நீ மறைக்கிற. அப்ப பிரேத பரிசோதனை பெரும்பாலும் ஒரு சந்தேகத்திற்கு இடமான மரணம் அப்படின்னாலே அந்த பிணத்தை புதைப்பாங்க. ஏன்னா பல வழக்குகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. புதைக்கப்பட்ட பிணத்தையும் தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ மறு பரிசோதனை பண்ணக்கூடாது என்பதற்காக நீங்க எரிச்சிங்களா? அப்ப ஏதே தவறு ஏதோ சதியோ நீங்க நிகழ்த்தி இருக்கிறீங்களா? அப்ப நீங்க நிகழ்த்தின அந்த சதியை மறைப்பதற்காக மறு பிரேத பரிசோதனைக்கு இந்த நீதிமன்றமோ சிபிஐயோ உத்தரவிட்டு விடக்கூடாது என்பதற்காக நீங்க எரிச்சிட்டீங்களா பணத்தை? அத்தனையும் சாம்பலாக்கிட்டீங்களா? அப்போ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல. அப்ப எதிர்கட்சி இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்கு? அப்போ அவ்வளவு சீரியஸா எடுத்ததால தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக எம்எல்ஏக்களும் அத்தனை பேருமே கருப்பு பேட்ச் அணிஞ்சுக்கிட்டு கருப்பு கலரு ஒரு ரிப்பன் கட்டிட்டு போய் உட்கார்றாங்க. அதை போய் நீ கொச்சப்படுத்தி என்ன பிபி சுகரான்னு பார்த்து சிரிக்கிறனா? அப்ப அந்த 41 உயிருக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதை இதுதான். அப்ப திமுக காரன் புத்தி இதுதான்ன்றது இப்ப தெளிவாகுதா? அப்பாவும் மட்டும் இல்ல, சிவசங்கர் அவர்களுமே வந்துட்டு அதை கலாய்ச்சி பேசுற மாதிரி பேசியிருப்பாரு. சிவசங்கர் என்ன தெரியுமா சொன்னாரு? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கூட ஒப்பிட்டு பேசுறாரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பாரான்னு. முதல்ல இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவமே திமுக காரர் செய்த சதின்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அங்க மக்கள் அதிகாரம் அமைப்பு போய் அங்க போராட்டம் நடத்தினது இல்ல. இன்னைக்கு அந்த மக்கள் அதிகாரம் அமைப்பு எங்க? அந்த மக்கள் அதிகாரம் அமைப்பு அந்த போராட்டத்தை தூண்டி விட்டு அந்த மக்கள் அதிகாரம் அமைப்பு யாரு கூட கூட்டணியில் இருக்காங்க? அது எந்த கட்சியினுடைய ஒரு பிரிவு? அவர்கள் எந்த கொள்கையின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் செயல்படுறாங்க? இப்ப அந்த மக்கள் அதிகாரம் அமைப்பு எங்க? ஏன் தமிழ்நாட்டில் கள்ளசாராய சாவு நடக்கலையா? தமிழ்நாட்டில் எந்த ஒரு வன்கொடுமையும் நடக்கலையா? தலித்துக்கு எதிரான குற்றங்கள் வந்து எங்கேயுமே நடக்கலையா? பரந்தூர்ல நிலம் புடுங்கப்படலையா? மேல்மா சிப்காட் விவசாயியின் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்படலையா? எங்க போச்சு மக்கள் அதிகாரம் அமைப்பு? இப்ப எதை எடுத்து வாயில வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க கேள்வி கேட்போம்ல. அப்போ அதிமுக ஆட்சியில மட்டும் அந்த பொணங்களுக்கு உயிர் வந்துருமா? திமுக ஆட்சியில மண்ணுக்குள்ள போய் புதைஞ்சுக்குவானுங்களா? இப்ப எங்க போச்சு மக்கள் அதிகாரம் அமைப்பு? அப்ப அதிமுக ஆட்சியில மட்டும் போராடுறானா அதிமுக ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக, அதிமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் வழங்கும் விதமாக மக்கள் அதிகாரம் அமைப்பு சதி செய்து அங்க இருக்கக்கூடிய கூட்டங்களை மக்களை உசுப்பி விட்டு அந்த கலவரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது அப்படின்னு நாங்க குற்றச்சாட்டு வைக்கலாம்ல. அப்போ மக்கள் அதிகாரம் அமைப்பு யோக்கியவானா இருந்தா திமுக ஆட்சியிலும் போராடணும்ல. ஏன் அதிமுக ஆட்சியில் மட்டும் போராடுறான்? அவனை தூண்டி விட்டது யாரு? அவனுக்கு பணம் கொடுத்தது யாரு? திமுக தான் பணம் கொடுத்து அந்த கூட்டத்தை கொடுத்தது நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. சரிங்க, அதிமுக ஆட்சியில் தவறு நிகழ்ந்து போச்சு. எடப்பாடி பழனிசாமி அதற்கு பொறுப்பேற்றதனால்தான் அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் தலைமையில ஒரு நபர் கமிஷன் அமைச்சாரா இல்லையா? அந்த கமிஷன் அமைச்சு அந்த கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில திமுக அரசு என்ன பண்ணிருக்கணும்? போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்க, இவங்க தான் காரணமான காவல்துறை, இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு அருணா ஜெகதீசன் ஆணையம் ரிப்போர்ட் கொடுக்குது. நீ உண்மையானமே யோக்கியவனா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? திமுக அரசு அவனுக்கு 5 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுத்துக்கணும்ல, ஒழுங்கு நடவடிக்கை. அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்குற, எது கொடுக்குற? அப்ப பதவி உயர்வு நீ கொடுக்குறன்னா உனக்கு அவன் என்ன ஃபேவர் செஞ்சான்? அவன் உனக்கு ஃபேவர் செஞ்சானா அவனுக்கு நீ என்ன ஆர்டர் கொடுத்த? அப்போ நீ திட்டமிட்டு இந்த துப்பாக்கி சூட நடந்து சொல்லி அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நீ உத்தரவு கொடுத்தியா? அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த திமுக அப்ப எதிர்க்கட்சி தலைவர் இந்த திமுக பணம் கொடுத்ததா? அப்போ உனக்கு அவன் அந்த துப்பாக்கி சூட நடத்தினதால் தான் அவனுக்கு வந்து அவனை ஊக்கப்படுத்தும் விதமாக உனக்கு ஃபேவர் செஞ்சதால தான் அந்த காவல்துறையினருக்கு நீ பதவி உயர்வு கொடுத்தியா அப்படின்னு சந்தேகம் வருது இல்ல? அப்ப இது முழுக்க முழுக்க இதுக்குள்ள ஒரு சதி நடந்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாவதா?
அப்போ மக்கள் அதிகாரம் அமைப்பு அங்க மக்களை தூண்டி விடுது, போராட்டத்தை தூண்டி விடுது. அந்த மக்கள் அதிகாரம் அமைப்பு யாருன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டதாக இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஒரு பிரிவாக இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி யார் கூட கூட்டணியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணியில் இருக்காங்க. மக்கள் அதிகாரம் அமைப்பு திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசக்கூடிய ஒரு இயக்கம். அப்ப இவன் போராட்டத்தை தூண்டி விடுறான். அங்க காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துது. அந்த துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மு.க. ஸ்டாலின் அரசு பதவி உயர்வு கொடுக்குது. போராட்டத்தை தூண்டி விடுறது இவன் கட்சி, கூட்டணி கட்சி சார்ந்தவன். துப்பாக்கி சூடு நடத்துறவனுக்கு திமுக பதவி உயர்வு கொடுக்குது. அப்ப இது திட்டமிடப்பட்ட சரியா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலை இந்த திமுக எதிர்கட்சியாக இருந்து கொண்டு சதி செய்திருக்கிறதுன்னு இப்ப நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம் இல்ல? அப்போ இந்த விஷயத்தை சிவசங்கர் பாபா தொட்டிருக்க கூடாது. அப்போ இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக எடப்பாடி பழனிசாமி உடனடியாக சபாநாயகர் இருக்கைக்கு முன்னாடி அமர்ந்து தர்ணாவில் ஈடுபடுறாங்க. அங்க சர்ச்சையாகுது, பிரச்சனை ஆகுது. அப்புறமா வெளிநடப்பு செய்யறாங்க, இந்த கருத்தை வாபஸ் வாங்கணும்னு சொல்றாங்க. அப்ப இது பேசப்படக்கூடிய விஷயம் இல்ல. கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு, அது நடந்து முடிஞ்சு யார் குற்றவாளி அவங்க மேல நடவடிக்கை எதுக்குன்னு அருண் ஜெகதீஷ் ஆணையம் பரிந்துரை கொடுத்து முடிஞ்சு போச்சு அந்த கேஸ். நீங்க நடவடிக்கை எடுக்காம பதவி உயர்வு கொடுத்து வச்சிருக்கீங்க. இதை பத்தி சிவசங்கர் பேசணும்ல? அப்ப இப்ப நடந்த விஷயத்த பேசியானா, விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சு அறிக்கை கொடுத்த அந்த விஷயத்த போய் நீ நின்றானா, அங்க போய் நாங்க கை வச்சா இப்ப பேக் ஃபயர் உனக்கு தான் ஆகும். இப்ப திமுகவுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அதை போய் நாங்க நோண்டனா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய மீது எந்த தவறும் இல்லை என்பது வெளிச்சம் ஆயிடும். அப்ப கரூர் இன்சிடென்ட் பேசுனா நீங்க கொண்டு போய் தூத்துக்குடி சம்பந்தம் லிங்க் பண்ற, உனக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். சிவசங்கர், அமைச்சர் சிவசங்கர் இவரெல்லாம் அந்த லைனே அவர் தொட்டிருக்க கூடாது. அப்போ இந்த மாதிரி தற்குறிகளை தான் அமைச்சராக வச்சுக்கிட்டு இவர் அந்த பொம்மை முதல்வர் ஒரு அமைச்சரவையை நடத்திக்கிட்டு வர்றாரு. ஒரு பக்கம் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் வந்து செல்வ பெருந்தகை வாயவே திறக்காம அமைதியா இருக்காரு. சட்டசபையில பேசுறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா விஜயை பத்தி எந்த இடத்துலயும் பேசல, கரூர் இன்சிடென்ட் பத்தி எந்த இடத்துலயும் பேசல. ஒருவேளை வந்துட்டு விஜய் கூட வந்துட்டு விஜய் கட்சியில சேர போறாரு அப்படின்ற மாதிரி வெளில பேசிக்கிறாங்க. இல்ல வெளியில பேசுறாங்க, நாமளே பேசுவோமே, நாங்களும் அதை தான் பேச போறோம். சரி, கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க, எதிர்கட்சி சீரியஸா எடுத்துருக்குங்க, சிபிஐக்கு வழக்கு மாத்திட்டாங்க. உச்சநீதிமன்றம் சீரியஸா எடுத்து சிபிஐக்கு வழக்கு மாத்தி ஒரு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு தனி சிறப்பு குழு அமைச்சு இந்த சிறப்பு குழு சிபிஐ கண்காணிக்கணும். இந்த சிபிஐ தங்களுடைய ரிப்போர்ட்டை மாசம் இந்த சிறப்பு அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். அவ்வளவு சீரியஸா வழக்கு எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, சட்டசபையில இவ்வளவு அமளி துமளி நடந்துட்டு இருக்கு. இவர் வாயில மிச்சர் சாப்பிட்ற மாமா மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு விஜயை பத்தி ஒரு வார்த்தை பேசல, கரூர் சம்பவத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசல. யோ, நீ திமுக கூட்டணி தானே இருக்கிற, திமுக கூட்டணி கட்சியாரன் அத்தனை பேருமே விஜயை போட்டு பழக்கிறாங்க, நீ ஏன் பழக்காம வாய மூடிட்டு இருக்க? அப்போ இதுதான் கூட்டணிக்கு வைக்கக்கூடிய குண்டு. அப்போ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகுகிறதா என்ற சந்தேகம் நமக்கு எழும்புது. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் விஜயை தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இருதரப்புமே அந்த விஷயத்தை லீக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ திமுக கூட்டணியை நீங்க உடைச்சிட்டு போறீங்களா? காங்கிரஸுக்குள்ளேயே பல அதிருப்தி குரல் எல்லாம் எழும்புது. ஏங்க, நாங்க இவங்க 10 சீட்டு 15 சீட்டு கொடுத்துட்டு நம்ம உடைப்பெல்லாம் உறிஞ்சிக்கிறாங்க, நாம இல்லைன்னா இந்த திமுக ஆட்சியிலே கிடையாதுங்கன்னு திருச்சி வேலுசாமி உட்பட பல பேர் பேசிட்டாங்க. எங்களால் தான் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு இவங்க பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம திமுக காரன் காங்கிரஸ்காரன ஒரு செருப்பா கூட மதிக்கலன்றது பல விஷயங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவெல்லாம் மேடையில ஏறி பேசவே விடத்துல காங்கிரஸ் எம்எல்ஏவை அவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்புறாங்க திமுக காரங்க. அப்போ இப்பேற்பட்ட சூழல்ல இவங்க கூட்டணின்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு இங்க கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகையினுடைய அந்த மௌனம் என்பது, விஜயை தொடாதது என்பது திமுக கூட்டணிக்குள்ள வைக்கக்கூடிய குண்டு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறது நம்ம விஜய் கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல யோசிச்சு இல்ல, தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சியினர் வந்து தங்களை வந்து அவமானப்படுத்திட்டு வரதாகவும் தங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த திமுக தர மறுப்பதாகவும் நினைக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க எவ்வளவு நாள் தான் திமுகவுக்கே கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஏற்கனவே திமுக வந்து செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரா, கரூர் மாவட்டத்துல காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருத்தவங்களை உடைச்சி அவருடைய கட்சியில திமுகவில் இணைச்சிக்கிட்டாரு. அதற்கு ஜோதிமணி எம்பி வந்து எதிர்வினையாடுறாங்க. இதெல்லாம் கூட்டணி தருமமா? கூட்டணியில இருக்கோம், என் கட்சிக்காரன் வரான்னா கூட நீ என்ன சொல்லணும், வேளான்னு சொல்லணும்ல. அப்போ நீ என் கட்சியிலிருந்து தூக்கி ஒருத்தவங்க உடைச்சு உன் கட்சியில சேர்க்கிறனாக்க அப்ப எதுக்கு கூட்டணி அப்படின்னு ஜோதிமணி கேட்கறாங்க. ஜோதிமணி உண்மையான காங்கிரஸ்காரங்க, அவங்களுக்கு சூடு சொரணம் இருக்குது, வாய் திறந்து கேட்டாங்க. இந்த செல்வ பெருந்தகை 10 கட்சி மாறின இந்த ஒட்டு போட்ட அமாவாசை வாயே திறக்க மாட்டான், கூட்டணி பத்தியும் பேச மாட்டான், கூட்டணி கூட இருந்துட்டு கூட்டணிக்கு ஆதரவாகவும் பேச மாட்டான், அவன் கட்சிக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் பேச மாட்டான். ஆனா யாருக்கு எதிராக பேச வந்துருவானா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேச வந்துருவாரு. இப்ப அந்த வேலையை தான் அவர் செல்வ பெருந்தகை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு செல்வ பெருந்தகை விஜயை தொடாததற்கு மிக முக்கிய காரணம் காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணிக்கு போயிடலாமான்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பது தான். ஏனென்றால் இவங்க தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில அவமதிக்கப்பட்டு வராங்க, அவர்களுக்கு உரிய சீட்டுகள் ஒதுக்கப்படுவதில் கட்சிக்காரங்களை உடச்சி தூக்கிட்டு போறாங்க. உண்மையை சொன்னா செல்வ பெருந்தகை மட்டும்தான் திமுக கிட்ட அவர் விசுவாசமா இருக்காரு தவிர கட்சிக்காரன் அத்தனை பேரும், காங்கிரஸ்காரங்க அத்தனை பேரும் திமுக கூட்டணியே வேணாங்கன்ற மனநிலை தான் இருக்கிறாங்க.
உயர்ல அதிக மட்டத்திலிருந்து காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லப்பட்டிருப்பது என்னன்னாக்க விஜயை தாக்கி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் மூத்த தலைவர்கள்கிட்டையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜயை பத்தி விமர்சிச்சு பேசாதீங்க, விஜயை எதிர்த்தும் பேசாதீங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னாக்க ஒரு ஆப்ஷனை திறந்து வைக்கிறது. ஒன்னு திமுக கூட்டணி கிட்ட விஜயை காட்டி பேரத்தை அதிகமாக்குறது, ஒருவேளை இங்க பேரம் செட் ஆகலனாக நான் வரலடான்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் போறது. இதற்காக தான் விஜயை விமர்சிக்க கூடாது, விஜயை பத்தியே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேலிடம் அத்தனை தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர்களுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. திமுகவும் இதை கவனிச்சுக்கிட்டா வருது. ஆனா திமுக என்ன சொல்லுது, நாங்க ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். ஆனா விசிகா திருமாவளவன் அவர் என்ன பண்றாருனாக்கா எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும்னு அவர் ஒரு பக்கம் கேட்கிறாரு. கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர் ஒரு பக்கம் கூடுதல் சீட்டு வேணும்னு கேட்கிறாரு. வேல்முருகன் அப்புறம் திமுக கூட கூட்டணி சேர்ந்த பல கட்சிகளுடைய அங்கீகாரம் இப்ப ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வேல்முருகன் கட்சி, தமிமுன் அன்சாரி, இவர் அந்த கொங்கு நாடு ஈஸ்வரன், இவருடைய கட்சியினுடைய அங்கீகாரம்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவரெல்லாம் உதயசூரிய ஜனதா இன்னும் போட்டி எடுத்தால இப்ப அவங்களாம் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்குறாங்க. எங்களுக்கு எங்களுக்கு தனி சின்னம் தான், ஏன் நாங்க தனி சின்னத்துல போட்டிடுறோம், உன் சின்னத்துல நான் போட்டிடுறதுக்கு என் கட்சியை கழிச்சிட்டு உன் சின்னத்துக்கு உன் கட்சியிலே சேர்ந்துடலாமே அப்படின்னு அவங்களாம் ஒரு பக்கம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. அப்ப திமுக கூட்டணி கலகலத்து போயிருக்குது. ஆனா இதை பத்தி எந்த தமிழக ஊடகமும் ஒரு விவாதம் நடத்தாது, ஒரு விமர்சனம் வைக்காது. ஏன்னா திமுக பொறைகளை தூக்கி எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா இவனுங்க ஆவுன்னா இந்த எதிர்கட்சி பக்கம் தான் வந்து நின்றுடுவாங்க. ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதுதான் ஊடக தர்மம். ஆனா நீ ஆளும் ஒரு அதிகார வர்க்கத்துக்கு சைஞ்சாக்கான் தட்டிக்கிட்டு இருக்க, ஆவுன்னா எதிர்கட்சிகள்கிட்டே போய் நின்றுகிட்டு இருக்கிறனாக்க இந்த ஊடகமும் திமுகவினுடைய கைப்பாவையாக செயல்பட்டுக்கிட்டு வருது. அப்ப செல்வ பெருந்தகை அவர்கள் விஜய விமர்சிக்காததற்கும் கரூர் சம்பவத்தை பத்தி சட்டசபையில் பேசாததற்கும் மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் மேலிடம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. விஜயை பத்தி தான் இவங்க வந்து வியாபாரம் பண்ண போறாங்க 2026. அது தெளிவாயிடுச்சு. இது தொடர்ந்து இன்னொரு பக்கம் சீமான் வந்து நான் டிஜிட்டல் பிரச்சாரம் பண்ண போறேன், 8% இருக்க வாக்கு வங்கி வந்து நான் 24 கொண்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தொகுதியில இருக்க அமைச்சருடைய அவங்க பண்ணியிருப்பாங்களா ஏதாவது ஊழல் பண்ணியிருந்தாலும் அதை வந்துட்டு டாக்குமெண்ட்ரியா எடுத்து மக்களுக்கு வந்து போட்டு காட்ட போறதா சொல்லியிருந்தாரு. இல்ல இது சீமான் புடுங்க போவது வந்து தேவையில்லாதானி. அண்ணன் சீமான் மீது நமக்கு வந்து மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அண்ணன் தமிழ் தேசிய காலத்தில் இயங்கக்கூடிய அண்ணன் அவர் வந்து திமுகவை வீழ்த்துவதுதான் இலக்குன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக தான் கட்சியை தொடங்கி கட்சியை நடத்திட்டு வந்தாரு. ஆனால் இப்ப விஜய் போயிட்டு கடிச்சு புதறிக்கிட்டு இருக்காங்க. 2021 இவங்களுக்கு வந்து 6% ஓட் பேங்க் இருந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8% உயர்ந்தது. காரணமே விஜயும் விஜய் ரசிகரும் தான், விஜயனுடைய பேச்சும் தான். அதை யாரும் மறுக்கலாம் முடியாது. இவரு இப்ப 8% உடனடியாக 27%, 24 அதான் 1%. 2014 1% வாங்கினவர் 2021 இந்த டிராவல் இருக்குல்ல, இந்த டிராவல் அவர் வரதுக்கே அந்த ஓட் பேங்க் அந்த 7-8 வருஷம் ஆவறதுக்கே அந்த 8% வரதுக்கு 1% 8% வரதுக்கே 8 வருஷம் உழைச்சிருக்காரு. இவர் இப்போ அடுத்த வரக்கூடிய ஒரு 6-7 மாசத்திலேயே இந்த 8% 27% மாத்த போறாருனாக்க அடுத்த தமிழ்நாட்டினுடைய அதிபர் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தான். இவர் டிஜிட்டல் பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. நாம் தமிழர் கட்சி வலுவாக இருந்தது, அதாவது விஜய் வருகைக்கு முன்பு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இணையதளத்துல ஐடி விங் சார்பில் அவங்க வந்து ஒரு கட்டமைப்பு வந்து வலுவாக இருந்துச்சு, தன்னார்வலர்கள் அதிகமா இருந்தாங்க. இன்னைக்கு சீமான் அவர்களுடைய முகத்திரை அத்தனையுமே தெரிஞ்சு போய் அதுவும் விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீமானுடைய உண்மை முகமே வந்து போச்சு. இந்த ஸ்டாலினுக்கு அவர் குடும்பத்தை விமர்சிச்சுட்டு இருந்தவங்க, கருணாநிதி குடும்பத்தை விமர்சிச்சுட்டு இருந்தவர் அப்படியே டோட்டலா விஜயை மட்டும்தான் எதிரின்னு சித்தரை இப்ப காட்டின உடனே அவருடைய அந்த தன்னார்வலர்கள் இருக்காங்கல்ல, இப்ப சீமானை பத்தி ஏதாவது தப்பா பேசினா பிலிபிலின்னு ஒரு 100 பேர் வந்து குதறுவாங்க. அந்த குதறல் இப்ப சுத்தமா கிடையாதுன்னா என்ன அர்த்தம், அவரை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ சீமானா சொல்றாருல நான் 8% 27% வாங்க போறேன்னு, முதல்ல இந்த 8% நீங்க காப்பாத்துங்க அண்ணே, இந்த 8% உங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா பல முனை போட்டி வருவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வாங்கின அந்த 8%ல விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளும் இருக்குது, அந்த வாக்குகளும் கிடைக்காமல் போகும். 2026 சீமான் அவருடைய வாக்கு வங்கி ஒன்று 8% இருக்கும் அல்லது 8%க்கு கம்மியாக தான் ஆகுமே தவிர ஒருபோதும் உயர வாய்ப்பு கிடையாது. அதற்கான சைமிகைகள்லாம் இணையதளங்களில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சீமானுக்கு ஆதரவாக பேசிய பல பேர் இன்றைக்கு விஜய் பக்கம் போயிட்டாங்க, பல இளைஞர்கள் விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதிமுக திமுகவை பிடிக்காதவர்கள்லாம் சீமான் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கூட்டத்தை விஜய் அவர்கள் பிரிச்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது சீமான் வாக்கு வங்கி நான் 27% உயர்த்துறேனாக்க ஏற்கனவே 25% சாலிட் ஓட் பேங்க் திமுகவுக்கு இருக்கு, 25% சாலிட் ஓட் பேங்க் அதிமுக கிட்ட இருக்கு. இவரு 27%னா அப்ப எத்தனை பேர் தான் ஓட்டு போடுவான், அப்ப மீதி இருக்கிற கட்சியெல்லாம் எத்தனை %? இப்படிதான் கேள்வி கேட்டாங்க. நம்மள பைத்தியக்காரன்னு சீமான் அவர்கள் சொல்லிட்டு போவாரு. ஆனா கல யதார்த்தம் உண்மை என்ன, அவர் ஏதோ பத்திரிகை செய்தியில வரணுன்றதுக்காக இப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டு போறாரு தவிர ஒருபோதும் நாம் தமிழருடைய வாக்கு வங்கி இனி உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் வந்துட்டு மாடுகள் மாநாடு, மரங்கள் மாநாடு, இந்த மாதிரி பல மாநாடு வந்துட்டு அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து நடத்தியிருக்காரு. அப்ப 27% ஓட் பேங்க் வாங்கினா மாடுகளுக்கு எல்லாம் இவர் ஓட்டர் ஐடி ரிசீவ் பண்ணணும்.
மாடுகளுக்கு, மரங்களுக்கு, கடல்ல இருக்கக்கூடிய மீன்களுக்கெல்லாம் வாக்காளர் அடையாள அட்டை சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை கொடுப்பாரு. மனுஷங்களை நம்பி இனிமே அவர் தேர்தலில் போட்டியே இட மாட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மாடுகளும் மரங்களும் மீன்களும் வாக்களித்தால் போதும், இவர் உலகத்துக்கே அதிபராகி விடுவார் அண்ணன் சீமான் அவர்கள். இவர் இவர் மக்களுக்கான அரசியலை செய்யலைங்க. இவர் தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்வது தனி உலகம். அது ஒரு கார்ட்டூன் உலகமா என்னன்னு கூட தெரியல. ஏனென்றால் அவர் ஆரம்ப காலத்துல இருந்து சொன்ன கதைகள், அவர் சொன்ன கதைகள்ல இருந்தே நமக்கு தெரியும், ஓ மனுஷன் தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப மாநாடு போடுறது, மரங்களுக்கு மாநாடு, அப்புறம் மண்ணுக்கு மாநாடு, மாடுகளுக்கு மாநாடு, கடலுக்கு மாநாடு. உலகத்துல இப்படி எந்த பைத்தியக்காரனாவது செஞ்சுட்டு இருப்பானா? இங்க கிட்னி திருட்டை பத்தி பேசியானா நான் மரங்கிட்ட போய் பேசுறேன். இங்க 26 குழந்தைங்க செத்து போட்டாங்க, தமிழ்நாட்டில இருந்து தயாரிச்ச மருந்து தான் காரணம், அதை பத்தி பேசியானா நான் கடல் கூட போய் பேசுறேன். அவன் பரந்தூர்ல நிலத்தை எடுக்கிறாங்கயா, அதை பத்தி போராட்டம் நடத்தியா, அதை பத்தி பேசியா, இந்த திமுகவை அட்டாக் பண்ணியா, கரூர்ல 41 பேர் செத்துட்டாயான்னாக்க நான் மீனுக்கிட்ட போயிட்டு அதுக்கு லிப்டிக் போட்டு விட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னாக்க, நீங்களாம் யாருடி? யாரா நீ, எங்க இருந்தியா வந்த அப்படின்னு கேள்வி கேட்பானா இல்லையா? உனக்கு வாக்களிக்க போகுது மக்கள். அப்ப மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசினாதான் மக்கள் ஓட்டு போடுவான். அப்போ நீங்க சொல்ற போராட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு எப்பா யக்கா செம்ம மனசியான்னு கை தட்டுவானே தவிர ஓட்டு போட மாட்டான். நீ மரத்துக்காக தானே பேசுன, மாட்டுக்காக தானே பேசுன, போய் அங்க போய் ஓட்டு வாங்கின்னு ஓட்டை மாத்தி குத்திட்டு போயிடுவான். அப்போ இந்த பிரச்சனைகள் சீமான் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் என்பது திசை மாற்றும் அரசியலா இருக்கு. திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சனை இங்க வரும்போது இவர் மரங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு, அது ட்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கும். திமுக அரசுக்கு எதிரான ஏதேனும் ஒரு அவலங்கள் இங்க நடக்கும் போது இவர் கடலுக்கிட்ட பேச போறோம்னு கடலுக்குள்ள போட்டை விட்டுருவாரு, அது அந்த பக்கம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கும். அப்ப சீமான் செய்யக்கூடிய அரசியல் திசை மாற்றும் அரசியல். அது மட்டும் இல்லாம நான் தனிச்சுதான் நிப்பேன்னா நீ தனிச்சுதான் நிக்கணும். கூட்டணி அமைச்சால் மட்டும்தான் தேர்தலில் வெல்ல முடியும் என்பது அத்தனை பேருக்குமே தெரியும். அதை தெரியாதவன்லாம் பைத்தியக்காரனாக தான் இருக்க முடியுமே தவிர அவர் ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அப்ப நீ தனிச்சு நிக்கிறனா நீ தனிச்சு தான் நிக்கணும். அப்ப நீ தனிச்சு நிக்கிற அப்படின்னாக்க யாருடைய ஓட் பேங்கோ நீ சிதைக்கிற, அப்ப யாருடைய ஓட் பேங்கை பிரிக்கிற, அப்ப யாருடைய ஓட் பேங்கை நீ பிரிக்கிறனாக்க திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறாங்கல்ல அவர்களுடைய ஓட் பேங்கெல்லாம் நீ பிரிக்கிற. அப்ப நீ ஓட் பேங்க் பிரிக்கிறல, அந்த ஓட்டால ஏதாவது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? இப்ப 8% அந்த வாக்கு வங்கி ஒருவேளை அதிமுகவுக்கு விழுந்திருந்தா இன்றைக்கு திமுகவினுடைய இந்த அவல ஆட்சி நடந்திருக்குமா? அப்ப நீ யாருக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்க? திமுகவுக்கு ஆதரவா செயல்படுற. அப்ப திமுகவிற்கு எதிராக அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய காலகட்டத்துல நான் தனிச்சு போய் நிக்கிறேன்னா நீ திமுகவுக்கு வேலை செய்யறன்னு அர்த்தம். திமுகவிற்கு எதிராக நிற்பவர்களின் வாக்குகளை பிரிக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்ப சீமான் நடத்தக்கூடிய அத்தனை போராட்டங்களையுமே திசை திருப்பும் போராட்டங்கள் மட்டும்தானே தவிர அவர் இந்த மண்ணுக்கான அரசியலும் செய்யல, இந்த மக்களுக்கான அரசியலும் செய்யல, தன்னுடைய குடும்பத்திற்காக சொத்து சேர்க்கும் அரசியலை மட்டும்தான் சீமான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். நீங்க உண்மையாலுமே திமுக தான் உங்க எதிரினா திமுகவை நீங்க வீழ்த்தணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாக்க எதிர்கட்சிகளை ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு தான் நீங்க முற்படணும். அப்போ உங்களை கொள்கையில நாங்கள் சமரசம் செய்து கொள்ள சொல்லல, தேர்தல் அரசியல்ல நீங்கள் சமரசம் செய்து கொண்டுதான் ஆகணும். உங்க கொள்கை தமிழ் தேசிய கொள்கை தான், அப்படியே வச்சிருங்க, அதுதான் நல்லது. தமிழ் தேசிய கொள்கை இந்த மண்ணுல வேணும், இந்த மண்ணுல இருக்கணும். ஆனால் எதிரியை வீழ்த்துவதற்கு நீ யார் கூட நிக்கணும்? இந்த அவலாட்சியை நீக்குவதற்கு நீ யார் கூட நிக்கணும்? அதை விட்டுட்டு நான் தனிச்சுதான் நிற்பேன், நான் தனிச்சு போராடி 27% வாங்குவேன்னா கனவுல யாராவது சொல்லியிருப்பாங்க, அல்லது அண்ணன் கனவு கொண்டிருப்பாரு, ஐயா நான் ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்ணு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சீமான் அவர்கள் நான் 27% வாங்க போறேன்னு சொல்லுவதே கனவு. அந்த திட்டம் ஒருபோதும் பலிக்காது. ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. ஒரு செகண்ட்ல ஒரு நியூஸ் தமிழ்நாடு ஃபுல்லா பரவிடும். அப்ப தமிழ்நாடுக்கு அத்தனை பேருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, இவர் எங்கெங்கெல்லாம் போய் வாய வச்சுட்டு வந்தாரு, எந்தெந்த கொள்கைகளை பேசினாரு, எந்தெந்த கொள்கைகளை அந்தர்பல்ட்டிகள் அடிச்சாரு, என்னென்ன கதைகள் விட்டாருன்னு இன்றைக்கு வரைக்கும் ஆதாரபூர்வமாக ரெக்கார்டுகள் இருப்பதால இளைய தலைமுறை இனி ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. சீமானனுடைய அந்த 8% வாக்கு வங்கி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது அந்த 8% அப்படியே நீடிப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குதே தவிர அதிலிருந்து அவர் 1% கூட இனி இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த 4 முனை போட்டியில என்ன நடக்குது அப்படின்னு. உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசினதுக்கு நன்றி. நன்றி.